நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷா வரபிரம்மா தஸ்மஸ்தி குருவின் குருவே நமஹ. திருச்சிற்றம்பலம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் கிழக்கே சதாசிவநாதர் ஆலயத்தில் அடியேன் வருகின்ற 20 அதாவது டிசம்பர் 20ஆம் நாள் சனிப்பெயர்ச்சியானது நடைபெறக்கூடிய நிகழ்வாக அந்த சனிப்பெயர்ச்சி நடைக்கூடிய சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிக்காரர்களுக்கு தீமையும் அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் எனக்கூடிய சில விஷயங்களை நிறையா ஊடகங்கள் ரீதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சனி பகவான் தீமையான பலன்களை தரக்கூடிய ராசிக்காரர்களாக கடகம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நிறைய வகையான பிரச்சனைகளை தரப்போகின்றார். அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நிறைய வகையான செய்திகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய மதத்தின் ரீதியாக சாஸ்திரத்தின் ரீதியாக எந்த ஒரு கடவுளும் மனிதனை தண்டிக்கக்கூடிய கடவுளாகவும் அல்லது அவனுக்கு தீமைகள் செய்யக்கூடிய கடவுளாகவும் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கிரகங்கள் சனி பகவான் சனி கொடுக்க யார் தடுப்பார் என்பார்கள். சனி பகவானை போல் ஒரு இரக்கமான ஒரு கிரகம் மனிதன் வாழ்க்கையில் செம்மையாக வாழ வேண்டும், அவனுடைய ஆயுள்ஸ்தானம் விருத்தி அடைய வேண்டும், நோய் நொடி இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய நேரடியாக அவருடைய ஆசியை பெற்றவர் சனி பகவான். இவர் காலபைரவனுடைய ஒரு உன்னதமான சிஷ்யன் ஆவார். இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நம்மளை ஏன் தண்டிக்க போகிறார், நமக்கு ஏன் அந்த பிரச்சனை தரப்போகிறார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அடியின் சில பதிவுகளை சொல்லியிருக்கின்றேன். ஜாதகம் என்பது நாம் பிறப்பினுடைய ரகசியம். ஜாதகம் தீர்க்கக்கூடிய கிரகங்கள் ஒருபோதும் மாறவே மாறாது. ஜாதக ரீதியாக உனக்கு இத்தனை வயது நடக்கும் போது உனக்கு இப்படிப்பட்ட செல்வங்கள் சேரும், நீ வாழ்க்கையிலே சிறப்பாக இருப்பாய், வாழ்க்கையிலே மேன்மை அடைவாய், இது ஜாதக ரீதியாக உனக்கு சில மாற்றங்கள் கொடுக்கும் என்பதெல்லாம் ஒரு பொய்யான விஷயமாகும். ஜாதகம் ஒருபோதும் மாறாது. ஒரு பாதையிலே நாம் பயணம் செல்கின்றோம் என்றால் அந்த பாதையிலே முள்ளு கிடைக்கின்றன, முள்ளு வந்து நம்மளை பார்த்து விலகி போகாதே தவிர நாம் தான் முள்ளை பார்த்து விலகி போக வேண்டும். அப்போ ஒரு கிரகங்கள் எப்பொழுதுமே அது இருக்கும் இடத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய விஷயங்களாகும். அப்ப அந்த கிரகத்தினுடைய அமைப்புக்கு ஏற்றார்கள் நாம் தான் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர ஜாதகத்திற்கு கிரகங்கள் எப்பொழுதுமே மாறாது. சரி, இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு, இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெரிய ஒரு கஷ்டகாலத்தையும் மீது உள்ள இந்த மேசம் ரிஷம் இது போன்ற ராசிக்காரர்களுக்கு மேன்மையும் தரப்போகின்றார். அப்படி கூடிய விஷயங்கள் மிக 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 தவறான செய்தியாகும். ஒரு மேச ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வாழ்க்கையில் எண்ணற்ற தவறுகளெல்லாம் செய்துவிட்டு, பாவத்தையெல்லாம் செய்துவிட்டு, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த மனித ஜென்மத்தில் அதெல்லாம் செய்துவிட்டு அந்த வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது அவருக்கு எப்படி மேன்மையை கொடுப்பார், எப்படி உயர்வை கொடுப்பார்? இப்போ சிம்ம ராசி, விருச்சிக ராசி இது போற ஒரு ராசிக்காரர்கள் இந்த பூலோகத்திலே கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு நேர்மையாக உன்னதவனாக எல்லோருக்கும் ஒரு நல்லவனாக
இரக்கம் படக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்கின்றான் அந்த பூலோகத்தில். அவனுக்கு எப்படி சனி பகவான் போய் துன்பத்தை கொடுப்பார், துயரத்தை கொடுப்பார்? அதன் நடக்கவே நடக்காது. ஒன்றே ஒன்று, தன் வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் செம்மையாகவும் செழிப்பாகவும் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் முதலாவதாக மற்றவர்களை கெடுத்து வாழக்கூடாது. மற்றவருடைய உழைப்பில் நாம் வாழக்கூடாது. அதே போல் நம்மளால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய வாழ்க்கையில் நாம் உபத்திரியம் செய்யக்கூடாது. இப்படி ஒரு நேர்மையான மனிதனாக இருக்கின்ற சமயத்தில் எப்படி அந்த பகவான் நம்மளை சனீஸ்வரனை தண்டிப்பார்? ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். சனி பகவான் நீதிமான். அவர் யாராக, அரசனாக இருந்தாலும் சரி, யமனாக இருந்தாலும் சரி, பெரிய வில்லனாக இருந்தாலும் சரி, சனியினுடைய பார்வைக்கு தப்பவே முடியாது, போட்டு தள்ளிடுவார். சனி பகவான் அவரை நீதிமான் என்பார்கள். நீதியின் கடவுள் சனி பகவான். நமக்கு ஒரு முறை இருமுறை நமக்கு இரக்கம் காட்டுவார். மீண்டும் அந்த தவறுகளை செய்கின்ற சமயத்தில் அதான் சனியுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பார்கள். அப்படிப்பட்ட சனி பகவான் எல்லா கிரகங்களுக்கும் உன்னதமானவர், எல்லா கிரகங்களுக்கும் மேன்மை தரக்கூடியவர், எல்லா ராசிக்காரர்களையும் வாழ வைக்கக்கூடியவர் சனி பகவான். ஆகையினால் இந்த தீமையான பலன்களை தரக்கூடிய என்று நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் ஒருபோதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது சத்தியமான உண்மையாகும். நீங்க நல்லவர்களாக இருக்கின்ற சமயத்தில். அதே போல் தமக்கு பெரிய ராஜயோகங்கள் எல்லாம் தரப்போகும் என்று நினைத்துக் கொண்டு கூடிய இருக்கவர்கள் பாவ செயலை செய்கின்ற சமயத்தில் உங்க வாழ்க்கையில் பெரிய ராஜயோகம் எதுவுமே நடக்க போவதும் கிடையாது. ஆகையினால் உண்மை எங்கே இருக்கிறதோ அங்கு எம்பெருமான் நீசன் இருப்பார். அப்படிப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆன்மீகவாதிகள், நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வரையில் நாம் சிவனுக்கு உன்னதமான ஒரு மகனாக, சிவபெருமான் படைப்பினுடைய மகனாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற சமயத்தில் நம்முடைய குழந்தையும், நம்முடைய தொழிலையும், நம்முடைய உற்றார் உறவினர்களையும் நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு முன்னோடியாக எம்பெருமான் ஈசன் ஒன்றுடைய காலத்தை கணித்து நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய காலபைரனுடைய சீடனாக சனி பகவான் எல்லோரும் நமக்கு பக்கபலமாக இருந்து வாழ்க்கையை செம்மையும் சிறப்பில் தருவார்கள். ஆகையினால் வரக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதி எல்லோரும் சிவாலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானிற்கு ஒரு அழகாக எள் தீபம் ஏற்றி யாகம் வளர்த்தார்கள் என்றால் யாகத்தில் அங்கு எண்ணூரனை வைத்திருப்பார்கள். அதை காணிக்கை குடித்து பெற்றுக்கொண்டு உங்களுடைய தலைகளை சுற்றும் போது வாழ்க்கையிலே தலையை தவறாக சுற்றக்கூடாது. ஆலயத்தை நாம் சுற்றுவதை போல தலையை இப்படி சுற்றுவது என்பது ஒரு சுகம் தரக்கூடிய செயலாகும். தலையை இப்படி சுற்றுவது அசுப பலன்களை தரக்கூடிய செயலாகும். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் எம்பெருமான் ஈசன் எல்லா பலமும் பெற்று நம்முடைய ஆயுள் காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் விலக்கி வாழ்க்கை இன்முகத்தோடு எல்லா ராசிக்காரனும் வாழ்வதற்கு நம்முடைய சதாசிவநாதர் அருள் புரிவார். ஓம் நமோ நமசிவாய நமः.